வாயில் படுத்த படுக்கையாக கிடந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஆசை, தான் சாவதற்கு முன்பாக 2 அரசியல்வாதிகளை சந்திக்க வேண்டும் என்று. தனக்கு பணிவிடை செய்தவர்களிடம் 2 அரசியல்வாதிகளை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவர்களும் அந்த பகுதியில் இருந்த 2 அரசியல்வாதிகளை அழைத்து வந்தார்கள். அவர்கள் வந்தவுடனே அந்த பிஷப் அவர்களிடத்தில் ஒருவரை தன்னுடைய வலது பக்கத்திலும் மற்றவரை இடது பக்கத்திலும் உட்காருங்கள் என்று சொன்னார். அந்த 2 அரசியல்வாதிகளுக்கும் பெரிய ஆச்சரியம். ஒரு பிஷப் சாவதற்கு முன்னாடி தங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு என்ற ஒரு ஆச்சரியத்தில் அந்த பிஷப் இடத்திலே கேட்டார்கள். பிஷப் அவர்களே, நீங்கள் சாவதற்கு முன்பாக எங்களை போன்ற அரசியல்வாதிகளை ஏன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள்? நாங்கள் வந்தவுடனே ஒருவரை வலப்பக்கத்திலும் மற்றவரை இடப்பக்கத்திலும் அமருங்கள் என்று ஏன் சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பிஷப் சொன்னார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகின்ற பொழுது 2 திருடர்களுக்கு மத்தியிலே இறந்தார். நானும் 2 திருடர்களுக்கு மத்தியிலே சாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னாராம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருடர்களும் கள்வர்களும் கொள்ளையர்களும் ஊழல்வாதிகளும் அரசியல் தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக, அரசர்களாக நாடுகளை ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அகில உலகின் அரசர் என்ற பெருவிழாவை நம்முடைய திரு அவையானது கொண்டாட இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. விவிலியத்திலே பார்க்கின்றோம், நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு அரசராக எந்த இடத்திலுமே காட்டிக்கொள்ளவில்லை. தான் ஒரு அரசன் என்று அவர் தன்னுடைய வாயிலிருந்து சொல்லவும் இல்லை. மாறாக அவர் ஒரு அரசர் என்ற செய்தியானது பல இடங்களிலே நமக்கு காண கிடைக்கின்றது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பழுகி பெருகச் செய்து 5000 மக்களுக்கு உணவாக கொடுத்த பொழுது அந்த மக்கள் அவரை அரசராக உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரை பிடிக்கச் சொல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரச பதவி வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலிருந்து மறைந்து போவதை நாம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுடைய மகன், வல்லமையான அரசர் என்ற செய்தியை நாம் பல இடங்களிலே பார்க்க முடிகின்றது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்களிலே கபிரியேல் தூதர் தாய் மரியாளிடத்திலே சொல்லுகின்றார், இதோ நீர் ஆண்மகவை பெற்றெடுப்பீர், அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், தாவீதின் அரியணையை தந்தையாகிய இறைவன் அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை பார்க்க வந்தவர்கள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசர் என்ற செய்தியானது நற்செய்தியிலும் காணப்படுகின்றது, பழைய ஏற்பாட்டிலும் காணப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம், தானியேல் புத்தகத்திலே மானிட மகன் ஒரு மாபெரும் அரசராக மாட்சிமையோடும் வல்லமையோடும் ஆட்சியுரிமை செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலிருந்து தான் அரசர் என்று சொல்லவில்லை என்றாலும் பல இடங்களிலே விவிலியத்திலே அவர் ஒரு பெரிய அரசர் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 36வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்று. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் அரசராக இருந்தாலும் அவருடைய ஆட்சியானது இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல. மாறாக இந்த உலக ஆட்சியிலிருந்து வித்தியாசப்பட்ட வேறுபட்ட ஒரு ஆட்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எப்படி வித்தியாசப்பட்டிருக்கின்றது? முதலாக இந்த உலக ஆட்சியானது ஆடம்பரமிக்க ஆட்சி. வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள்தான் அரசர்களாக, தலைவர்களாக, அமைச்சர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளிமையின் அரசராக இருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், நரிகளுக்கு பதுங்கு குழிகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆக இந்த உலக ஆட்சியானது ஆடம்பரமிக்க பகட்டுமிக்க ஆட்சி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியானது எளிமையான ஆட்சி.
இரண்டாவதாக, இந்த உலக ஆட்சியானது பகைமை மிக்க ஆட்சியாக இருக்கின்றது. உலகத்தை ஆளுபவர்கள், நாடுகளை ஆளுபவர்கள் பகைமை எண்ணத்தோடு மற்றவர்களை அழித்தொழிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சியானது அன்பின் அரசாட்சி, அமைதியின் அரசாட்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியின் அரசராக நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசராகவும் பகைவர்களை அன்பு செய்கின்ற அரசராகவும் இருப்பதை நாம் நற்செய்தியிலே பார்க்க முடிகின்றது. இறுதியாக, இந்த உலக அரசாட்சியானது சுயநலமிக்க அரசாட்சி. உலகத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் தங்களுடைய சுயநலத்தை பேணுவதற்காக சொத்துக்களை சேர்த்து கொள்ளுகின்றார்கள். பொது நலத்தை பற்றி அக்கறை இல்லாமல் வாழுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சி தியாகம் நிறைந்த அரசாட்சி. தன்னுடைய மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்தவர்தான் நம்முடைய அரசராகிய கிறிஸ்து. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சியானது இந்த உலக அரசாட்சியை விட வித்தியாசமாக வேறுபட்டதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட நீதியின், அன்பின், எளிமையான, அமைதியான அரசரை தலைவராக கொண்டிருக்கின்ற அவருடைய அரசாட்சியின் மக்களாகிய நாமும் அன்பை விதைப்பவர்களாக, நீதியை விதைப்பவர்களாக, அமைதியை போதிப்பவர்களாக, அமைதியின் மக்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய விழாவானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்று சொல்வார்கள். நம்முடைய அரசரை பின்பற்றி அவருடைய அன்பின் அரசாட்சியின் மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இன்றைய நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன். Dear friends, Holy Mother Church celebrates the Solemnity of Christ the King. With this celebration, we come to the end of the liturgical year B. This solemnity helps us to identify who one should follow and obey in one's life. In 1925, through an encyclical Quas Primas, Pope Pius XI instituted the feast of Christ the King in the Universal Church. Through this solemnity, the Holy Father has emphasized the supremacy of Jesus as the King of the universe. Because after the First World War, there was a growing sense of secularism and the due respect for the Creator was not given. So, to emphasize the fact that God is the creator of the universe, he instituted this feast. In this encyclical, the Holy Father noted that the continuing disorder of that era, what he called the plague of society, had long been festering and was the result of nations rejecting Christ. Later in the encyclical, the pontiff pointedly reminded national governments, Christ who has been cast out of the public life, despised, neglected, and ignored, will most severely avenge these insults. For his kingly dignity demands that the state should take account of the commandments of God and of the Christian principles, both in making laws and in administering justice, and also in providing for the young a sound and moral education. Friends, this feast is a powerful reminder to all of us because it helps us to identify who is our real boss in life. The history of the church gives us many examples of men and women who were either belonging to a religious order or living the ordinary life of the laity, bore witness to the supremacy of Jesus' kingship through their lives. Just to give a few examples. First, St. Polycarp was a bishop. When he was brought before the Roman authorities, he was asked to curse and disown the supremacy of Jesus. But this saint denied, saying, 86 years I have served him, and he has done me no wrong.
how can then I blaspheme against my King, Jesus Christ, who saved me? As a result, friends, he was burned to death. Again, another example, St. Thomas More, who was the Lord Chancellor of England during the reign of Henry VIII. St. Thomas More challenged the king over the issue of marriage and remarriage and trying to make himself head of the Church of England. As a result, he resigned from his prestigious and wealthy position as Lord Chancellor and lived a life of poverty. His last recorded words were, it's so interesting, friends. He says, I die the king's good servant, but God's first. So friends, as we live our daily lives, let us remember that we are pilgrims on earth, marching towards our true and eternal King, Jesus Christ. So, in all what we do and say, proclaim the supremacy of Jesus. May the reign of Christ continue to live in our hearts and in minds and in the world. So thanks for joining us today, and have a wonderful Sunday with your family and friends, and may God bless you. Amen.